நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம கூட இருக்கவங்க அட்வைஸ் பண்றது ரொம்ப இயற்கையா நடக்கிற விஷயம் தான். ஆனா ஒரு சில பேர் அட்வைஸ் பண்ணாங்கன்னா நமக்கு செம்ம கோவம் வரும். வெல்கம் டு சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் எபிசோட் 3. அட்வைஸ்ல 2 டைப் இருக்குங்க. ஒன்னு பாஸ்ட் ஃபோக்கஸ்ட், இன்னொன்னு ஃபியூச்சர் ஃபோக்கஸ்ட். பாஸ்ட் ஃபோக்கஸ்ட் அட்வைஸ்னா என்னன்னா, நீ இப்படி பண்ணிருக்கலாம், நீ அப்படி பண்ணிருக்கலாம், நீ இது முன்னாடியே நல்லா யோசிச்சிருந்துருக்கணும், நீ 4 பக்கம் நல்லா விசாரிச்சிருக்கணும், என்ன ஒரு வார்த்தை கேட்டிருந்திருக்கலாம், இந்த மாதிரிலாம் பேசுவாங்கல்ல, இது பாஸ்ட் ஃபோக்கஸ் அட்வைஸ். ஃபியூச்சர் ஃபோக்கஸ்ட்னா என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் நீ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு, மேபி இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலாம், நான் உனக்கு பல இடங்களில் விசாரிச்சு நான் வேணா வேற ஆப்ஷன்ஸ் இருந்தால் நான் சொல்றேன், இந்த மாதிரி சொல்றது ஃபியூச்சர் ஃபோக்கஸ்ட் அட்வைஸ். இந்த பாஸ்ட் ஃபோக்கஸ் அட்வைஸ்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பாஸ்ட்ன்றது நம்ம கையில இல்ல, ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு விஷயம். நீ இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் திரும்ப திரும்ப சொல்லும்போது அது ஒரு விமர்சனம் மாதிரி தான் இருக்கும். அதாவது கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கும். கிரிட்டிசைஸ் பண்ணா யாருக்கு தான் கோவம் வராது? அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்வைஸ் பண்றவங்க மேல ஒரு கோவம் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு சைக்காலஜில சைக்கலாஜிக்கல் ரியாக்டன்ஸ் அப்படின்னு பேரு. ஸோ நம்ம யாருக்காவது அட்வைஸ் பண்ணாலும் சரி, இல்லை நமக்கு யாராவது அட்வைஸ் பண்ணாலும் சரி, பாஸ்ட் ஃபோக்கஸ்ட் அட்வைஸா இருந்தா அதை ஓரளவுக்கு கேட்டுக்கலாம். ஆனா அடுத்து என்ன பண்ணலான்ற ஆப்ஷன் அவங்க சொல்றாங்களான்னு பாருங்க. சொல்லலைன்னா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா விடுங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க யாருக்காவது அட்வைஸ் பண்றதுனாலும் ரொம்ப அந்த பாஸ்ட்டை பத்தியே பேசாம அடுத்து ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம், அதுக்கு உங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியும்ன்றத ஃபோக்கஸ் பண்ணி அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா கேட்கறவங்களுக்கும் அந்த அட்வைஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்ததுலேயே பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் அட்வைஸ் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு சைக்காலஜி ஃபேக்ட் எபிசோட்ல நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பாய்.